நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஸோ இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரையும் மறுபடி வாழ்த்துகிறோம். இந்த குட் ஃப்ரைடே நாளில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இதனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். கடந்த 40 நாட்கள் நம்ம அதிகாலையில் அப்புறம் காலையில் இரவுன்னு சொல்லி அநேக நேரங்கள் நம்ம வேதத்தை தியானித்தோம். எப்பெல்லாம் கூடி வர்றோமோ அப்போல்லாம் சிலுவையை குறித்து அதிகமாக தியானிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமேன். ஸோ இந்த நாளிலும் நம்ம சிலுவையை குறித்து ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் உங்களுக்காக யாவையும் செய்கிறவர். அல்லேலூயா. சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம். மத்தேயு 27 38 44 வரைக்கும். மத்தேயு 27 38 44 வரை. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும். அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். ஆமேன். ஸோ எல்லாரும் வாசிக்கும் போது நல்லா பார்த்தீங்க அழகா. இப்போ என்ன பண்ண போறோம்னா எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உங்கள் சத்தம், சபையாருடைய சத்தம் நல்லா கேட்கட்டும். மைக்கிலையும் வாசிங்க. ஸோ சபையார் எல்லாரும் இணைந்து நல்ல சத்தமாக வாசிக்க போகிறோம். சரியா? வாசிக்கலாமா? மத்தேயு 27 38 44 வரைக்கும். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும். அப்பொழுது அவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். ஆமேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகள்ல ஒரு முக்கியமான பாடு என்ன அப்படின்னா, 2 கள்ளர்களின் மத்தியில் இயேசு அறையப்படுதல். ஆமேன். இந்த 2 கள்ளர்கள் மத்தியில் அறையப்படுகிறத குறித்து நம்ம நிறைய செய்திகள் கேட்டிருப்போம். ஆனாலும் இன்னைக்கு ஏன் இந்த கல்லர்களின் மத்தியில் அவர் அறையப்பட்டார்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு மறுபடியும் பேசுவாராக. அநேக பாடுகள்
இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை நம்மளால தாங்க முடியாது. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நினைக்கும் போது அழுதுருக்கிறீங்க? ஆமென். எப்பெல்லாம் அவர் நமக்காக மரித்தார், நமக்காக முள்முடி சுமந்தார், நமக்காக காயப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார்னு சொல்லி அவருடைய பாடுகளை ஒவ்வொன்றா நம்ம தியானிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வருது? கண்ணீர் வருது இல்ல? இந்த உலகத்துல ஒருவர் பட்ட வேதனைக்காக இந்த உலகமே அழுது அப்படின்னா அது ஒருவருடைய பாடு மட்டும்தான். அது யாருடைய பாடு? அல்லேலூயா. வேற எங்கேயோ யாரோ அழுகிறாங்கன்னா எல்லாரும் அழுகிறது இல்லை. ஆனா ஒருவர் சிலுவையில மரித்தார், ஒருவரை கன்னத்துல அடிச்சாங்க, ஒருவரை காரி துப்புனாங்க, ஒருவரை தலையில கொட்டுனாங்க, ஒருவரை கட்டி கொண்டு போனாங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படின்னு வாசிக்கும் போது உலகமே என்ன செய்யுது? அழுகுது. அதை கொஞ்சம் வீடியோவா எடுத்து மூவியா போட்டா இன்னும் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? அழுகிறோம் இல்ல? அப்ப இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பார்க்கும்போது மிகுந்த வேதனை உள்ள பாடுகளாக, மிகுந்த வலி நிறைந்த பாடுகளாக பார்க்கிறது. அது 100% உண்மை. இன்னும் சொல்ல போனா நாம நினைக்கிற வலிகளை விட, நாம நினைக்கிற வேதனைகளை விட அது இன்னும் 100 மடங்கு அதிகமானது. ஆமென். இயேசுவினுடைய பாடுகள் நீங்கள் நானும் நினைக்கிறத விட, நீங்கள் நானும் பார்த்து ஐயோன்னு பரிதபிக்கிறத விட 100 மடங்கு. ஏன்னா அவருடைய பாடுகள் அநேகம் நம்ம பார்க்கல, நிறைய கேட்கல, நிறைய நமக்கு தெரியல. ஆனா இன்னும் தெரியும் பொழுது தெரிந்ததை விட பல மடங்கு அதிகமாய் அவர் வேதனைகளையும் வலிகளையும் அனுபவித்திருக்கிறார். யாருக்காக அனுபவிச்சார்? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. எனக்காக இயேசு கிறிஸ்து பல பாடுகளை அனுபவித்திருக்கிறார். அதுல ஒரு பாடு என்னன்னா, கல்லர்கள் மத்தியில அவர் அறையப்படுதல். இந்த கல்லர்கள் மத்தியில் அறையப்படுதலை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு போதும். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு ஆண்டவர் சிலுவையில 2 கல்லர்கள் மத்தியில் அறையப்பட்டது ஏசாயா எழுதுகிறான். ஏன் அப்படின்னா அவர் எப்படி எண்ணப்பட வேண்டுமாம்? அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட வேண்டும். 2 கல்லர்கள் மத்தியில அவர் ஒரு கள்ளனாக எண்ணப்பட வேண்டும், அவர் ஒரு குற்றவாளியாக எண்ணப்பட வேண்டும் என்று பல 100 வருஷங்களுக்கு முன்பு ஏசாயா தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறான். அதே தீர்க்க தரிசனத்தை இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37வது வசனம். லூக்கா 22:37. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். ஏசாயா சொன்ன அதே தீர்க்க தரிசனத்தை மறுபடியும் இயேசு தன் வாயால சொல்றார். என்ன சொல்றார்னா, நான் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட வேண்டும். ஏசாயா சொன்ன அதே தீர்க்க தரிசனம், அதே வார்த்தையை அவன் கிட்டத்தட்ட பல 100 வருடங்கள், கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு மேல இந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு சுமந்து கொண்டு வருகிறார். என்ன தீர்க்க தரிசனம்னா, நான் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட வேண்டும். இந்த அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட வேண்டும் என்பது ஏதோ பாவி, ஏதோ குற்றவாளி, ஏதோ ஒரு கலகக்காரன், ஏதோ ஒரு தவறு செய்துட்டான் அப்படிங்கிற வார்த்தை அல்ல. அது எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசு கிறிஸ்துவை தாழ்த்த முடியுமோ, எவ்வளவு அதுக்கு மேல தாழ்த்துவதற்கு ஒன்றும் இல்லையோ அந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்ட அனுபவம் தான் இந்த அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டது. அல்லேலூயா.
இதே வார்த்தை சிலுவையில நிறைவேறினது. வாசிங்க, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 27, 28. மார்க்கு 15, 27, 28. அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லறை அவரோடு கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. அப்ப அக்கிரமக்காரர் எண்ணப்படுவார் சொல்லி யார் தீர்க்க தரிசனம் உரைத்தது? சத்தமா சொல்லுங்க, ஏசாயா. அதை யாரு மறுபடியும் தன் வாயாலே சொன்னது? இயேசு கிறிஸ்து. அதே வார்த்தை இப்ப சிலுவையில் என்ன செய்து எப்படி நிறைவேறுது? 2 கல்லர்கள் மத்தியில் அறையப்பட்டவராய் நிற்கும் பொழுது மார்க் எழுதுகிறார், அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக எனக்காக அவர் அக்கிரமக்காரராக மாறினார். ஆமென், ஆமென். இந்த பகுதியில் சில வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு, ஏன் அவர் 2 கல்லர்கள் மத்தியில் அறையப்பட வேண்டும், அக்கிரமக்காரன என்ன அர்த்தம், அதை கொஞ்சம் தியானிக்க போகிறோம். எத்தனை கல்லர்கள் மத்தியில் ஆண்டவர் அறையப்பட்டார்? சத்தமா சொல்லுங்க. இந்த 2 பேரும் எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா, ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமா. ஒரு இடத்துல கல்லர்கள் என்று அழைக்கப்படுறாங்க, இன்னொரு இடத்துல குற்றவாளிகள் என்று அழைக்கப்படுறாங்க. இன்னைக்கு ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா கலகக்காரர்கள் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா கொள்ளை கூட்டத்தான், கொள்ளைக்காரன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல திருடன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருடர்கள், கல்லர்கள், அக்கிரமக்காரர்கள், கலகக்காரர்கள், இந்த 2 பேருடைய பெயரும் அதுதான். ஆனா இந்த 2 பேரின் நடுவுல ஒருத்தர் இருக்கிறார்ல, இந்த 2 கல்லர்கள் மத்தியில நடுவுல இருக்கார்ல, வலது பக்கத்துல இருக்கிறவனும் கள்ளன், இடது பக்கத்துல இருக்கிறவனும் கள்ளன். வலது பக்கத்துல இருக்கிறவனும் குற்றவாளி, இடது பக்கத்துல இருக்கிறவனும் குற்றவாளி. ஆனா நடுவுல நிற்பது யார்? சொல்லுங்க. வேதம் அவரை குறித்து என்ன சொல்லுகிறது? அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன், அவர் மேசியா. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிதாவானவர் சொல்லுகிறார், இவன் என் நேச குமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஒரே பேரான தேவனுடைய குமாரன். அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், ஒரு குற்றமும் இல்லாத ஆண்டவர். யோசித்து பாருங்க, 2 பக்கமும் கல்லர்கள் நிற்கிற அந்த இடத்துல நடுவுல ஒருத்தர் எந்த குற்றமுமே செய்யாம, எந்த தவறுமே செய்யாம, ஒரு குற்றவாளியாய், ஒரு கள்ளனாய், ஒரு திருடனாய் அவர் எண்ணப்பட்டார். ஆமென், ஆமென். இவனுங்களை கள்ளன்களாய் பார்க்கிற அதே மனிதர்கள் யாரையும் கள்ளனா பார்க்கிறாங்க. அதாவது சிலுவையில் அந்த கல்லர்கள் வருகிறது வரைக்கும் இயேசு கிறிஸ்து குற்றவாளின்னு சொன்னாங்க, தூசித்தார்னு சொன்னாங்க. ஆனா இப்ப கல்லர்கள் மத்தியில் அறையப்பட்டதுனால, சுற்றி கல்லர்கள் இருக்கிறதுனால, இப்ப ஆண்டவருடைய பெயர் உன்னதமான தேவனுடைய குமாரன் அல்ல, இப்ப என்ன பேரு? கல்லன். இயேசுனுடைய பெயர் இப்ப குற்றவாளி, திருடன், கொலைகாரன், கலகக்காரன், கொள்ளைக்காரன். அந்த திருடர்களை எப்படி கூப்பிடுறாங்களோ அப்படித்தான் யாரை கூப்பிடுறாங்க? இயேசுவ. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்படியாக கொண்டிருக்கிறாராம். வானோர் பூதலத்தோர் எல்லா முழங்கால்களும் யாருக்கும் முன்னாடி முடங்கணும்? அவருடைய நாமத்துக்கு முன்பாக. அப்படிப்பட்ட நாமத்தை உடையவர், மகா பரிசுத்த நாமத்தை உடையவர். இப்ப அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது, திருடன். ஆமென். ஏன் தெரியுமா? உங்க பெயரை மாற்றும்படி, உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்கும்படி அவர் திருடன் என்கிற பட்டத்தை வாங்கி கொண்டார். நீங்கள் அவருடைய பிள்ளை என்கிற நாமத்தை வாங்கும்படி,
நீங்கள் அவருடைய நேசகுமாரன் என்கிற நாமத்தை உங்களுக்கு தரிக்கும்படி, புதிய நாமத்தை உங்கள் நெற்றிகளில் எழுதும்படி அவருடைய நெற்றிகளில் எழுதப்பட்டது, இவர் ஒரு திருடன், திருடனிலும் மோசமானவராய். ஹல்லேலூயா. அவர் 2 பேரும் கள்ளன், நடுவில் அறையப்பட்டவர் மகா பரிசுத்தமானவர். ஆனா இப்ப இவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்படுது? திருடன். இவனுங்களை எப்படி கூப்பிடுறாங்களோ அதை விட அதிகமாக தான் கூப்பிடுறாங்க. ஏன் தெரியுமா? 2வது, ஆண்டவர் இந்த 2 பேருக்கும் நடுவில் என்ன பண்ணப்பட்டாராம்? அறையப்பட்டாராம். வாசிங்க பார்க்கலாம். நடுவிலே அவர் அறையப்பட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக. எவங்கவா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாமே அவர்களோடு கூடன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா யோவான் எழுதும்போது எழுதுறான், அவர்களோடு கூட இல்லப்பா, அவர்களுடைய நடுவுல. அப்ப என்ன அர்த்தம்? இந்த 2 கள்ளனை விட யார் ரொம்ப முக்கியம்? இந்த 2 கள்ளர்களை விட, 2 குற்றவாளிகளை விட யார் பெரிய குற்றவாளி? இந்த 2 குற்றவாளிகளுக்கும் தலைவன், இந்த 2 குற்றவாளிகளை விட மோசமானவன், இந்த 2 திருடர்களை விட மோசமான திருடன், இந்த 2 கலகக்காரங்களை விட மோசமான கலகக்காரன். அதனால 2 பேரையும் சைடுல நிப்பாட்டி நடுவுல என்ன பண்ணியாச்சு? இப்ப நிப்பாட்டியாச்சு. நம்ம அந்த விளையாட்டு போட்டிகளை ஜெயிச்சா 1 2 3 அப்படின்னு பிரிப்பாங்க. அதுல நம்பர் 1 எங்க நிப்பாட்டுவாங்க? ஆமென். ஆண்டவர் இஸ் நம்பர் 1. நம்பர் 1 இல்ல, அவர் ஒருத்தர் மாத்திரம் தான் நம்பர் 1. ஆனா அவர் இப்ப எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? கல்லர்களின் நடுவில். இப்ப உலகம் அவரை எப்படி பார்க்குது? எதுல நம்பர் 1 அவர்? எதுல நம்பர் 1? கொலைக்காரன்ல நம்பர் 1, கல்லன்ல நம்பர் 1, அழிக்கிறவன்ல நம்பர் 1, அக்கிரமக்காரர்ல நம்பர் 1, திருடன்ல நம்பர் 1, மற்றவர்களை வேதனைப்படுத்ததுல நம்பர் 1, தேசத்துக்கு தேவையில்லாத நபர்ல நம்பர் 1. ஹலோ, உங்களையும் என்னையும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்படியாய் அவர் பிதாவினுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறாராம். பிதாவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய பிளேஸ் பரலோகத்தில். நிறைய சில காரியங்கள் நடுவுல, சேராபின்களின் நடுவுல, கேருபீன்களின் நடுவிலே வாசம் பண்ணின ஆண்டவர் இப்ப யாரு நடுவுல? ஆசரிப்பு கூடாரத்துல ஆண்டவர் ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்பினார். அப்படி வாசம் பண்ண விரும்பின உடனே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கி, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒரு இடத்தை உருவாக்கி, அதுல 2 கேருபீன்களை வச்சு அதன் நடுவுலே வாசம் பண்ணினவர் தான் நம்ம ஆண்டவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அந்த 2 கேருபீன்கள் நடுவிலே வாசம் பண்ணினார். பரலோகத்துல சேராபீன்களின் நடுவிலே அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லி அந்த துதிக்கப்படுகிற துதிகளின் நடுவிலே அவர் வாசம் பண்ணினார். அப்படிப்பட்ட ஆண்டவரை இப்ப எங்க நடுவில் வச்சிருக்கிறாங்க தெரியுமா? கல்லன் 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 சொல்லி சத்தம் மாத்திரம் கேட்குது. கல்லர்களின் நடுவே, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நடுவே வாசம் பண்ணினவர் உங்களுக்காக எனக்காக கல்லர்களின் நடுவே நிற்கிறார். சேராபீன்களின் நடுவே வாசம் பண்ணினவர் இன்றைக்கு கல்லர்களின் நடுவே நிற்கிறார். யோசித்து பாருங்க, எவ்வளவு வேதனை உள்ள காரியம் இல்ல? ஆமென், ஆமென். அவர் எவ்வளவு பரிசுத்தமான ஆண்டவர். உங்களுக்காக எனக்காக நடுவுல வந்தார். ஏன் நடுவுல வந்தார் தெரியுமா? எதுக்காக நடுவுல இறங்கினார் தெரியுமா? ஏன் அந்த கல்லர்கள் நடுவுல இறங்கினார் தெரியுமா? கொலோசையர் 2ஆம் அதிகாரம், தெரிந்த வசனம் தான், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம்.
நமக்கு எதிரடையாகவும் நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. எதை குலைக்க? சத்தமா சொல்லுங்க, எதை குலைக்க? நாம எல்லாரும் பாவம் செய்தப்ப நமக்கு ஒரு பேர் சொல்லப்பட்டது. என்ன பேருனா, இவன் பாவி, இவன் துரோகி, இவன் கள்ள, இவன் அக்கிரமக்காரன். நீங்களும் நானும் அக்கிரமத்திலே மரித்து போயிருந்தோம்னு வேதம் சொல்லுது. அக்கிரமக்காரர்களா இருந்தோம், பாவிகளா இருந்தோம். இப்ப நமக்கு கீழே ஒருத்தர் கையெழுத்து போட்டார். என்னன்னா, இவன் பாவி, அக்கிரமக்காரன், இவன் உதவாதவன், இவன் பிரயோஜனம் இல்லாதவன், இவன் திருடன் அப்படின்னு கையெழுத்து போட்டிருந்துச்சு. இப்ப இந்த கையெழுத்தை குலைப்பதற்காக அவர் அந்த திருடர்களின் மத்தியில ஒரு திருடனாய், பாவிகளின் மத்தியில பாவியாய், அக்கிரமக்காரர்கள் மத்தியில் அக்கிரமக்காரராய் நடுவுல இறங்கி அந்த கையெழுத்தை குலைத்து இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென். என்பது நடுவுல, உன் வாழ்க்கையில நடுவுல இருந்த அந்த கையெழுத்தை குலைக்கும்படி, உங்களுக்கும் எனக்கும் எதிராயிருந்த எல்லா காரியங்களையும் குலைத்து போடும்படி, அதை நிர்மூலமாக்கும்படி, அதை நீக்கும்படி அவன் நடுவுல இறங்கி அதை எடுத்து போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கான நடுவுல இருந்த கையெழுத்து எல்லாம் குலைக்கப்பட்டு விட்டுடுச்சு. கையெழுத்து குலைப்பதற்காக அவர் பெயர் குலைக்கப்பட்டது. இல்ல, இந்த கல்லர், 2 கல்லர்கள் நடுவில் நிற்கிறார் இல்லையா? இப்ப எல்லாரும் அவரை நிந்திக்கிறாங்க. நான் பின்னாடி வர்றேன். அவரை திருடன், கள்ளன், கள்ளன்றாங்க. அவர் பரலோகத்தில் இருக்கும்போது கேட்ட ஒரே சத்தம் என்ன சொல்லுங்க? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், எல்லா நாமங்களுக்கும் மேலான கர்த்தருடைய நாமம் பலத்த. நீதிமானதற்குள் ஓடி எப்படி இருப்பானா? அவருடைய நாமத்தை சொன்னா பிசாசெல்லாம் உண்மையா இல்லையா? ஆனா அந்த நாமம் 2 கள்ளர்கள் மத்தியிலே குலைக்கப்பட்டது. அந்த நாமத்தை கண்டு பிசாசை பயப்படும் ஐயா. அந்த நாமத்தை கண்டா நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் வேதம் சொல்லுது. அந்த நாமத்தை கண்டா எல்லா முழங்கால்களும் முடங்கணும் வேதம் சொல்லுது. ஆனா இப்ப தைரியமா அந்த நாமத்துக்கு எதிராய் ஒரு நாமம் சொல்லப்படுது. இவர் பரிசுத்தன் அல்ல, இவன் ஒரு கள்ளன், இவன் திருடன், அதிலும் திருடனிலும் திருடன், அந்த 2 கள்ளர்களுக்கும் மேலானவன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். உன் பேரை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் பேரை பெருமைப்படுத்த அவருடைய பெயர் கிறுக்கப்பட்டுச்சு. பரலோகம் எல்லாம் ஸ்தம்பித்து நிக்குது. இவர் பரிசுத்தமானவர், இவர் அவ்வளவு நல்லவர், இவர் மேசியா, இவருடைய நாமம் யெகோவா ஈரே, இவர் நாமம் யெகோவா ஷாலோம், இவர் நாமம் யெகோவா ஷம்மா. என்னடா நீங்க கள்ளன் கள்ளன்றீங்க? இவர் அவ்வளவு மகா பரிசுத்த தெய்வம், ஆனா நீ திருடன் சொல்ற, கொலைகாரன்ற. ஓ, அந்த கல்வாரி மலையில் அவருடைய பெயர் எவ்வளவாய் கிறுக்கப்படணுமோ, குலைக்கப்படணுமோ, குலைக்கப்பட்டது. உங்களுக்காக, எனக்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப 2 கள்ளர்கள் மத்தியில அவர் அறையப்பட்டது எதுக்கு தெரியுமா? உங்க நடுவுல இருக்கிற எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் எடுத்து அவற்றையெல்லாம் குலைக்கும்படியாய் அவர் 2 கள்ளர்கள் நடுவுல என்ன பண்ணப்பட்டார் சொல்லுங்க. இப்ப கேட்கிறேன், உங்க நடுவுல இருந்த துரைத்தனங்கள் எல்லாம் குலைக்கப்பட்டுடுச்சா? பதில காணோம். உங்க வாழ்க்கையில நடுவுல இருந்த பிசாசுனுடைய காரியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுடுச்சா? ஆமென் சொல்றவங்க சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. அது எப்படி குலைக்கப்பட்டது தெரியுமா? எப்படி? 2 கள்ளர்கள் நடுவுல அவர் அறையப்பட்டதுனால, உன்னுடைய நடுவுல இருக்கிற அதிகாரத்தை நீக்க அவர் கள்ளர்கள் நடுவே அறையப்பட வேண்டியது அவசியமாயிடுச்சு. ஆமென். அடுத்தது ஒரு வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கும், வலது பக்கத்தில் ஒருவனும்
சத்தமா சொல்லுங்க, வலது பக்கத்தில் ஒருவனும் இல்ல. மத்தேயு 20:23 வாசிங்களேன். மத்தேயு 20:23. மத்தேயு 20:23. அவர் அவர்களை நோக்கி என் பாத்திரத்தில் ம், நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி ம், என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ ஆம், அவர்களுக்கே அல்லாமல் ம், மற்ற ஒருவருக்கும் ம். அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். இங்க ஒரு அம்மா தான் 2 பிள்ளைகளுக்காக கேட்குது, ஐயா ஒரு பிள்ளைய உங்க வலது பக்கத்துல இன்னொரு பிள்ளைய இடது பக்கத்தில் வச்சிருங்கன்னு. அப்ப சொல்றாருங்க, பாருமா என் வலது பக்கத்துலையும் என் இடது பக்கத்துலையும் ஆளை நிப்பாட்டுறதுக்கு என் கையில் அதிகாரம் இல்லை, யார்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு? அவர் யார ஆயத்தம் பண்ணினாரோ, அவர் யார என் வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் நிப்பாட்டணும் உட்காரன்னு நினைக்கிறாரோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க, அவங்க தான் என்ன பண்ண முடியும்? உட்கார முடியுன்றார் இல்லையா? கொலோசையர் 3:1 வாசிங்க பார்க்கலாம். கொலோசையர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும், நல்ல கவனிங்க, வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தினவைகளை தான் ஆண்டவர் வைப்பார் சொல்லி இயேசு சொல்றார். ஆனா நிருபத்தில் எழுத பவுல் எழுதுறாரு, அவர் வலது பக்கத்துல பிதாவானவர் என்ன காரியத்தை வச்சிருக்கிறாராம்? மேன்மையான காரியங்களை வச்சிருக்கிறாராம். அதனால நீங்க எதை தேடுங்க? மேன்மையானவைகளையே தேடுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா ஆயத்தம் படுத்தினது மேலானவை, அது பரலோகத்தில் உள்ளவை. பரலோகத்தில் உள்ள மேன்மை, பரலோகத்தில் உள்ள நாமம், பரலோகத்தில் உள்ள பரிசுத்தம், அந்த பரலோகத்தில் உள்ள மேலானவைகள் அவருடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும். இங்க வலது பாரிசத்தில் யார் இருக்கானா? கர்த்தர் இருக்கிறார், பிதா இருக்கிறார். பிதாவினுடைய பிதா இயேசு கிறிஸ்துக்கு வலது பக்கத்திலையும் இடது பக்கத்தில் அவரும் இருக்கிறாங்க. இப்ப பரலோகத்தில் சுற்றிலும் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. பிதா வலது பக்கத்தில் இருக்க உட்கார்ந்த அதே இயேசுவானவர் இப்ப கல்வாரி மலையில யார் பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு? அவர் சொல்லுவாரு, பிதா என்னை தனியாக இருக்க விட்டுட்டாரு, பிதா என்னை விட்டு விலக மாட்டார், பிதா என்னை கைவிட மாட்டார் சொன்னார்லையா? ஆனா பிதா விட்டுட்டாரு. பிதாவினுடைய அருகில இருக்க வேண்டிய இயேசு, பிதா வலது பக்கத்தில் இருக்க வேண்டியவர் இப்ப இல்ல. இப்ப அவர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு கல்ல உட்கார்ந்து இருக்கிறான். இந்த பக்கம் திரும்பினாலும் கல்லன், இந்த பக்கம் திரும்பினாலும் கல்லன். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மேலானவைகள் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப கல்லர்களும் கொள்ளைக்காரனும் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் நடுவில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென். பிதா இருக்க வேண்டிய இடத்துல இப்ப யார் இருக்கா? சொல்லுங்க. உட்கார வச்சது யாரு? பிதா. அவர் சொல்றாரு, என் வலது பக்கத்துல இடது பக்கத்துல யார் ஆயத்தம் பண்ணிருக்குதோ. நான் அந்த இடத்துல யோசிக்கிறேன், சீசர்களுக்கு கூட ஆண்டவர் என்ன பண்ணல? சரிடா உன்னை இடத்தை தரேன்னு சொல்லல. சீசர்களுக்கு கூட அந்த இடம் கொடுக்கப்படல. ஏன்னா அது அவ்வளவு மேலான இடம். அவர் சொல்றாரு, நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? என் கூட இருப்பீங்க, என் கூட சிங்காசனம் அமருவீங்க எல்லாம் சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல அவருடைய வலதுபுறத்தில் கல்லனும் கொள்ளைக்காரன் நிப்பாட்டப்பட்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? இயேசுவின் வலது பக்கத்தில் இருந்த பிதாவானவர் விலகுவதற்கு காரணம், அந்த இடத்துல கல்லனை வைச்சதுக்கு காரணம், நீங்களும் நானும் அவரோடு கூட உட்காரும்படி, அவரோடு கூட உட்காரும்படி. இயேசு ஏன் கல்லர்கள் நடுவுல வலது பக்கம் இடது பக்கம் உட்கார வச்சார் தெரியுமா பிரதர்? உங்களையும் என்னையும் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்காக, அவருடைய இடத்துல உங்களையும் என்னையும் வச்சு அழகு பார்ப்பதற்காக அவர் கல்லர்களை அவருடைய அருகில நிப்பாட்டி சிலுவையில் அறையப்பட்டார்.
ஆமென், ஆமென். அப்ப ரெண்டு பேர் யாரு? கள்ளனும் குற்றவாளிகளும். ரெண்டாவது, அவர்கள் நடுவே என்ன பண்ணப்பட்டார்? ஆண்டவர் அறையப்பட்டார். மூணாவது, வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனும். இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? இந்த வசனங்கள்ல அழகா எழுதியிருக்க ஒரு வார்த்தை எனக்கு அதை வாசிக்கும் போது நான் ரொம்ப நான் யோசிச்சேன், ஆண்டவர் இவ்வளவு மோசமாக ஆண்டவரே போகணும் அப்படின்னு சொல்லி. வாசிங்க பார்க்கலாம். யோவான் 19:18 மறுபடியும் வாசிங்க. யோவான் 18. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சரி, இன்னொரு வசனத்தை வாசிருங்க. மார்க் 15:27. மார்க் 15:27. அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லரை அவரோடு கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். யாரோடு கூட? அவரோடு கூட. சரி, இன்னொரு வசனத்தை வாசிருங்க. மத்தேயு 27:38. மத்தேயு 27:38. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லர் அவரோடு கூட. யாரோடு கூட? கல்லர்களோடு கூட இயேசு அறையப்பட்டார் அல்ல, இயேசுவோடு கூட இவர்கள் அறையப்பட்டார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கல்லர்களோடு கூட அறையப்பட்டார் அப்படின்னா ஓகே, கல்லர்களோடு அந்த கல்லர்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க, கல்லர்களோட இணைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா இயேசுவோடு கூட யார் அறைஞ்சாங்களாம்? யோசித்து பாருங்க. இந்த 2 கல்லர்களை விடவா இயேசு மோசமானவர்? இந்த 2 கல்லனையும் விட இயேசு இப்ப எப்படி பார்க்கப்படுறார்னா பெரிய ஆளா பார்க்கப்படுகிறார். 2 கல்லர்களை விட இயேசு ரொம்ப மோசமானவனா பார்க்கப்படுகிறார். இந்த 2 பேருக்கு தான் இந்த தண்டனையை கொடுக்கணும். ஏன்னா இவனுக்கு தான் அந்த திருட பண்ணிருக்கிறான், குற்றவாளியா நிக்கிறான், கொள்ளை அடிச்சிருக்கிறான், கொலை பண்ணிருக்கிறான். ஆனா இயேசு எதுவும் பண்ணல. ஆனா இப்ப இயேசுவை ஹைலைட் பண்ணிட்டு இயேசுவை நம்பர் 1 மாத்திட்டு அவரோடு கூட என்ன பண்ணாங்களாம்? இந்த 2 கல்லறையும் ஜாயின் பண்ணாங்களாம். ஆமென். யாரோடு கூட? யாரோடு கூட? இன்னைக்கு அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள் எத்தனை பேர்? கல்லர்கள், அந்த 2 கல்லர் அறையப்பட்டாங்கல்ல, அந்த கல்லர்கள் யார் தெரியுமா? அந்த கல்லறை பெயர் என்ன தெரியுமா? தெரியுமா? அந்த கல்லர்கள் ஒன்னு இந்த தேவராஜன், இன்னொன்னு என் மனைவி பொன்செல்வி. சரி, இப்ப சொல்லுங்க, சிலுவையில கல்லனாய் அறையப்பட்டது யார்? எனக்கு கேட்கல. நான் சொல்லக்கூட, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. சிலுவையில கல்லனாய் அறையப்பட்டது யார்? ஆமென். எல்லா வாயத்தொன்னு சொல்லுங்க. இந்த கல்லன் அவரோடு கூட சிலுவையில அறையப்பட்டான். அறையப்பட்டீங்களா? அதனாலதான் பவுல் எழுதுறாரு, நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆனா என்ன பியூட்டினா, அவர் சொல்றாரு, நீ கள்ளன் தான், உனக்கு தலைவனா நான் இருக்கேன். என்ன அர்த்தம்னா, அவர் ஏன் பட்டத்தை எல்லாம், ஏன் குற்றத்தை எல்லாம், ஏன் அக்கிரமத்தை எல்லாம் அவர் மேல் விழ பண்ணி இப்ப அவர் குற்றவாளியா நிக்கிறாரு. அவரோடு கூட என்ன பண்ணிட்டார்? இப்ப இணைச்சுக்கிட்டார். இணைத்து அவருடைய அக்கிரமத்தை எல்லாம், அவருடைய குற்றத்தை எல்லாம், என்ன பாவின்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப இயேசுவ பாவின்னு சொல்றான். என்ன அக்கிரமக்காரன் சொன்னவெல்லாம் இயேசு அக்கிரமக்காரன் சொல்றான். என்ன துரோகின்னு சொன்னவெல்லாம் இயேசு துரோகின்னு சொல்றான். உங்க பெயரை, உங்க பாவத்தை, உங்க அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணும்படி நம்மை அவரோடு கூட இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இணைக்கப்படல, நாம தான். சத்தமா, நாம தான். அப்ப இன்றைய நாள் நீங்களும் நானும் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட நாள்.
பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அந்த அறையப்பட்ட கல்லை நீங்க தான். எல்லாம் என்ன பார்த்தே சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு சிலுவையில் அரைஞ்ச கல்லை நீங்க தான். வேற யாரையும் பார்க்காதீங்க, நீங்க தான் அந்த கல்லை. ஏன்? என்னை பிள்ளையாய் மாற்றும்படி. யாரெல்லாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டீங்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அதுல ஒரு கல்லை மனந்திரமா போயிட்டான். ஆனா ஒரு கல்லனுக்கு என்ன இடத்தை கொடுத்தாரு சொல்லுங்க? இப்ப அந்த கல்லன்ல எந்த கல்லை நீங்க? என்ன பிரதர் இப்படி எல்லாம் ட்வீஸ்ட் வைக்கிறீங்க? நான் சொல்றேன், நானும் என் மனைவியும் என் குடும்பமும் பரதீசில் இருக்க போகிறோம். நிறைய ஆமேனே வரல, நம்பிக்கையே இல்லை போல. இன்னும் கல்லனாகவே இருக்கிறேன்னு சொல்றீங்களா? எப்ப அவரோட கூட அறையப்பட்டோமோ அப்ப நம்ம எப்படி மாறிட்டோம்? அவருடைய பிள்ளைகளா மாறிட்டோம். இப்ப நான் சிலுவையில் அறையப்பட்டது உண்மைதான். ஆனா அறையப்பட்ட நான் அவரோடு கூட உயிரோட எழுந்து இன்னைக்கு அவருடைய வலது பாரிசத்துல அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய வலது பரிசத்துல கல்லனாய் அறையப்பட்ட அதே நபர் தான் இன்னைக்கு நான் அவரோடு கூட பரலோகத்துல அவருடைய வலது பரிசத்துல உட்காருகிற பாக்கியத்தையும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப உங்களையும் என்னையும் அவரோடு கூட உன்னதத்துல உட்கார வைப்பதற்கு அவரோடு கூட கல்லர்கள் அறையப்பட்டார்கள். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இந்த ரெண்டு பேரோடு கூட இந்த வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அவங்க நடுவுல கர்த்தர் அறையப்பட்டார். இப்ப அக்கிரமக்காரராய் அவர் நிற்கிறார். எல்லாரும் திருடன் கொள்ளக்காரன் சொல்லி என்னெல்லாமோ பேசுறாங்க. பேசும்போது அதுக்கு பின்னாடி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சில பேர், வசனம் வாசிக்க வேண்டாம், நான் அதை மட்டும் சொல்றேன். போறவன் வரவெல்லாம் இயேசுவை பரியாசம் பண்றான். சரி, வாசிச்சிருங்களேன், வாசிச்சிருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 39. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி. நல்ல கவனிங்க, இப்போ அங்க இருக்கிறவங்க கிடையாது, அது யூதர்களா இல்ல புறஜாதியான்னு தெரியாது. ஆனா அந்த வழியாய் கடந்து போகிறவன் வருகிறவன் போக்குவரத்துமா இருக்கிறவன் இயேசுவை பார்த்த உடனே தலைய அசைச்சிட்டு அவர் என்ன சொல்றான்னா, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று தூஷித்தார்கள். போறவன் வரவெல்லாம் அவரை பார்த்து தலைய துலுக்கி அவரை தூஷிக்கிறான். தூசிக்கிறதுனா சாதாரணமா தூசிக்கிறது இல்ல. நம்ம ஊர்ல தூசிப்பாங்கல்ல, ஒரு மனுஷனை தூசிக்கிறதுனா சபிக்கிறதுன்னு சொல்லுவோம். எப்படி சபிப்பாங்க? மண்ணவாரி போட்டு, இல்லைன்னா காரி துப்பி, இல்லைன்னா ஏதோ ஒரு செய்கையை பண்ணி கையை காமிச்சு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதே போல இவங்க நல்ல தலையை குலுக்கி கையை காட்டி எப்படியோ பண்ணி அவரை என்ன பண்றாங்கன்னா தூசிக்கிறார்கள். அவர் கல்லர்கள் மத்தியில கல்லனாய் தொங்குறத பார்த்த போறவன் வர்றவன் எல்லாம் இப்ப அவரை தூசிக்கிறான். அவருக்கு விரோதமாய் தன் தலையை துலுக்குகிறான். அவருக்கு விரோதமாய் தைரியமா தலையை அசைக்கிறான். அவர் அதை பார்க்கிறார். அடுத்தது அங்க இருந்த பிரதான ஆசாரியன் 41 வாசிங்க. அப்படியே பிரதான ஆசாரியனும் வேத பாரகனும் மூப்பரும் அவர் 2 கல்லர்கள் நடுவே நிற்கிறத பார்த்துட்டு வேத பாரகனும் பரிசேயனும் அங்க இருந்த மூப்பர்களும் இப்ப இயேசுவை பரியாசம் பண்ணுகிறார்கள். எப்படி பரியாசம் பண்றாங்களா? மற்றவர்களை ரட்சித்தான், தன்னை தானே ரட்சித்துக் கொள்ள அவனுக்கு திராணி. பரியாசம் பண்றான். முதல்ல அவரை தூஷிச்சது யாரு? இல்ல ஆன்சர் சொல்லுங்க. தூஷிச்சது யாரு? போறவன் வரவெல்லாம். இப்போ அவரை பரியாசம் பண்றது யாரு? ஆசாரியன், யூத குலத்தினுடைய தலைவர்கள், பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் இப்ப இயேசுவை அவர் அந்த 2 கல்லர்கள் நடுவே பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா 44. அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்த கல்லரும் அந்தபடி அவரை இவ கூட அரைஞ்ச கல்லர்களும் நிந்திக்கிறான்.
போறவன் வர்றவன் தூசிக்கிறான், மூப்பர்கள் பரிசேயர்கள் பரியாசம் பண்றான். இப்ப கூட கல்லனா நிக்கிறான் பாருங்க, அவன் தூசிக்கிறான். இப்ப அவனுக்கு என்ன நினைப்புனா, அவர் நம்ம நடுவுல தானே அறியப்பட்டிருக்கிறாரு, அதனால நம்மளை விட இவர் மோசமானவரு, நம்மளை விட ரொம்ப ஏளனமானவரு, நம்மளை விட ரொம்ப பாவம் செஞ்சவரு, நம்பர் 1 கேடி போல, நம்பர் 1 பாவி போலன்னு சொல்லி இப்ப இவனும் அவரை தூசிக்கிறாங்க. தூசிக்கிறான், வரவன் போறவன் தூசிக்கிறான், கழுத்தை நல்லா அசைச்சு தூசிக்கிறான், பரியாசம் பண்றான், என்னெல்லாமோ பண்றாங்க. எப்படி இருந்திருக்கும் ஆண்டவருக்கு இல்ல? பாருங்க, அந்த அளவுக்கு அவர் அக்கிரமக்காரனா எண்ணப்பட்டார். நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலம் ஆசரிப்பு கூடாரம் இருக்குல்ல, அங்க கேருபீன்கள் 2 கேருபீன்கள் நடுவுல ஆண்டவர் இருப்பார். இங்க எங்க இருக்காரு? 2 கல்லல் மத்தியில இருக்கிறார். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல அவர் கிட்ட போகணும்னா எவனும் போக முடியாது. அவர் பேரை கேட்டாலே பயமா இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள தைரியமா ஒருவன் நுழைய முடியாது, தன் விரலை நீட்ட முடியாது. அந்த பிரதான ஆசாரியன் கூட வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ள போனோம். அதுல என்ன கட்டியிருக்கணும் சொல்லுங்க? இடுப்புல கயிறு கட்டியிருக்கணும். இங்க கல்லர்கள் மத்தியில் அவர் அறையப்பட்டார் என்கிற ஒரே காரணத்துக்காக எந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பயத்தோடு, ஐயோ ஆண்டவர் கிட்ட போனா, பரிசுத்தம் இல்லாமல் போனா, தவறோடு போனா அவர் நம்மளை அடித்து விடுவாரோ என்கிற பயத்தோடு இருந்த அதே ஆசாரியன் இப்ப அதே ஆண்டவரை தூசிக்கிறான். அங்க அவர்கிட்ட போனாலே இடுப்புல கயிறை கட்டிட்டு மெதுவா 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 தான் உள்ள போனோம். ஆனா இப்ப தைரியமா தூசிக்கிறான். இவன் ஒரு கள்ளன். போறவன் வர்றவெல்லாம் இருக்கான் பாருங்க, அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது, உள்ள கேட்டுக்குள்ளே நுழைய முடியாது, வெளியே தான் நிக்கணும். வெளியே நின்னுதான் ஆண்டவரை பார்த்துட்டு போனோம், தைரியமா நிக்க முடியாது. ஆனா இப்ப தன் தலைய நல்ல அசைச்சு தலைய துளுக்கி அவரை தூசிக்கிறான், சபிக்கிறான். எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்ல? சரி, இந்த மூப்பர்கள் இந்த கேஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த கேஸ் மலையில மோசே போவார், மலையில மோசையை மட்டும் ஆண்டு கூட்டிருப்பாரு. அந்த மலை முழுவதும் மேகம் நிறைஞ்சிருக்கும். ஆண்டு சொல்வாரு, ஒரு பயலும் மலை கிட்ட என்ன செய்யக்கூடாது, வந்தானா செத்தான். ஆண்டவர் இருக்கிற மலையின் அருகில் போவதற்கு கூட தகுதி இல்லாத நபர்கள் தான் இந்த மூப்பர்கள். ஆனா இப்ப கல்வாரி மலையில இயேசுக்கு முன்னாடி தைரியமா நின்னுட்டு, நீ எல்லாம் மனுஷகுமாரனா, நீ எல்லாம் மேசியாவா, நீ எல்லாம் தேவகுமாரனா, நீ முடிஞ்சா நீ கடவுள்னா இறங்கி வா, நீ உண்மையாலே மேசியானா இறங்கி வா, ஏளனம் பண்றான். எல்லாருடைய பார்வைக்கும், போறவன் வர்றவன் பார்வைக்கு, பிரதான ஆசாரிய பார்வைக்கு, மூப்பர்களுடைய பார்வைக்கு அவர் அற்பமா எண்ணப்பட்டார். தைரியமா பேசுறான், ஒரு பயம் இல்ல, தலைய துளுக்கிற அளவுக்கு. ஆமென், ஆமென். சில பேர் சொல்றாங்க, ஒரு சிலுவையில் அறையப்பட்டு நின்னப்ப இந்த தூசிக்கிறாங்க பாத்தீங்களா, சிலுவையில காரி துப்பி தூசிச்சாங்களாம். எப்படி தூசிச்சாங்களாம்? அவரை பார்க்கிறவெல்லாம் காரி துப்பிடுச்சு, இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவெல்லாம் தேவகுமாரன்றியா, இவெல்லாம் மேசியாவா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். அவ்வளவு அந்த கேட்டை அவர் அடைந்தார், அந்த கேட்டை அடைந்தார். இப்ப இந்த பிக்சரை மனசுல நல்லா வச்சுக்கோங்க. 2 கல்லர்கள் மத்தியில இயேசு நிற்கிறார், அக்கிரமக்காரன் நிற்கிறார். எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் கண்ணை மூடுங்க. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நான் சொல்ற அந்த ஸ்டோரிய, 2 கல்லர்கள் நடுவில் இயேசு இரத்த வெள்ளத்தில் நிற்கிறார். உடம்பு முழுவது கீறல்கள், சதைகள் இல்ல, அங்கங்க பிக்கப்பட்டு தொங்குது,
தலையில முள்முடி, அந்த முள்முடியில இந்த ரத்தம் வடியுது. அவர் உடம்பெல்லாம் நடுங்குது. சரீரத்துல ரத்தம் இல்ல, தண்ணி இல்ல, தாங்குற பலன் இல்ல. ஆனாலும் உசுர கையில புடிச்சிட்டு நிக்கிறாரு. அப்படியே துடிக்கிற நேரத்துல, இந்த ஜனத்துக்காக அப்படி ஏங்கி கொண்டு நிக்கிற நேரத்துல, வழிபோக்கன் சும்மா நடந்து போறேன் வர்றான். அவரை பார்க்கிறான். அவரை பார்த்துட்டு துப்புறான். துப்பிட்டு சீ, இவெல்லாம் ஒரு மனுஷகுமாரனான்னு ஏளனம் பண்றான். தேவன் தேவன் நம்புனா இப்ப தேவன் எனக்கு உதவி செய்தாரா அப்படின்னு அவனை தூசிக்கிறான். அவருக்கு பயந்து நடுங்கின ஆசாரியன் வர்றான், மூப்பர்கள் வர்றான், தைரியமா அவரை தூசிக்கிறான். 2 கல்லர்களும் 2 பக்கத்துல நின்னுட்டு, நீ எல்லாம் தேவன் குமாரானால் உன்னை ரட்சித்துக் கொள், என்னை ரட்சித்துக் கொள்ளுன்னு சொல்லி அவன் அங்கேயும் தூசிக்கிறான். கல்லர்களால், உலகத்தால் வேண்டாம் என்று தள்ளப்பட்ட மனிதர்கள் கூட, உலகத்துக்கு வேண்டாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்டு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் கூட இயேசுவை தூசிக்கிற நிலை. இந்த நிலைமையில இயேசு நிற்கிறார். எல்லாரும் அப்படியே கண்ணை திறங்க பார்க்கலாம். ஆமென். உங்க மைண்ட்ல ஆடி வச்சுக்கோங்க, சரியா? இதே சம்பவத்தை பழைய ஏற்பாட்டுல ஒரு 2 வசனம் நமக்கு சொல்லுது. சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க பார்க்கலாம். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும், சங்கீதம் 22:7-8. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும், சொல்லுங்க, பார்க்கிறவர்கள் எல்லாரும்னா, ஒருவேளை அந்த வழியா ஒரு சின்ன பையன் போயிருப்பான், ஒரு வாலிய பையன் போயிருப்பான், ஒரு பெக்கர் போயிருப்பாங்க, தர்மம் எடுக்கிறவங்க போயிருப்பாங்க, வியாதியஸ்தம் போயிருந்திருப்பான், கஷ்டப்படுற பணக்காரன் போயிருப்பான், ஏழை போயிருப்பான், வரவன் போல. ஏன்னா அந்த கல்வாரி மலையில வழி ஓரங்கள்ல தான் அடிக்கப்பட்டாங்க. எல்லாரும் அந்த வழியா போறவன் எல்லாரும் அவரை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி, வாவ், என்னவா அப்ப என்ன? உதட்ட பிதுக்கிறதுனா 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று காய் துப்புறது, இன்னொன்று அந்த ஒரு மாதிரி அருவருப்பா அவனை என்ன சொல்றது வைக்கிறது, ஒரு அற்பமா. ஆமென். உதட்ட பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்றார்கள். இதே வசனத்தை மத்தேயு 27:43 வாசிங்க. மத்தேயு 27:43. தன்னை தேவனுடைய குமார் என்று சொல்லி தேவன் மேல், அங்க சொல்லப்படுது கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, இங்க தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும். அதே வார்த்தை, அதே தீர்க்க தரிசன வார்த்தைய இங்க இயேசு சிலுவையில தொங்கும் போது பார்க்கிறவன் எல்லாம் தலைய துலுக்கி அவரை பரியாசம் பண்ணி ஏளனம் பண்ணி பேசிட்டே போறான். அவரை பார்த்தவர்கள் எல்லாரும், இயேசு 2 கல்லர்கள் மத்தியில அவர் தொங்குகிறதை பார்த்த எல்லாரும், இங்கேயும் ஒரு காரியத்தை பார்த்த எல்லாரும் அதே வார்த்தை சொன்னாங்களாம். இங்க எதை பார்த்தாங்க தெரியுமா? வாசிங்க 22:6. உம்முடைய நாமத்தை 22:6. சங்கீதம் 22:6. நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும், இப்ப யார பாக்குறாங்க? அங்க 2 கல்லர்கள் மத்தியில தொங்குன இயேசுவை பார்த்தாங்க. இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? யார பார்த்தாங்க? வசனத்துல பார்த்து சொல்லுங்க. நானோ ஒரு புழு, யார் இல்ல. அப்போ என்ன எப்படி பார்க்கறாங்க?
நான் புழுவா தொங்குறேன், நான் மனுஷன் இல்லையா, நான் புழுவா இருக்கிறேன். இப்ப எல்லாரும் என்ன எப்படி பார்க்கறாங்கன்னா புழுவா பார்க்கறாங்க. என்னை பார்க்கிறவர் கண்களுக்கு எல்லாம் நான் ஒரு புழுவா தெரிகிறேன். என்ன புழுவா பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி என்னை பரியாசம் பண்ணினார்கள். அப்ப சிலுவையில 2 கல்லர்கள் நடுவில் தொங்குனா இயேசு எப்படி தொங்குறாராம் சொல்லுங்க. அப்ப இயேசுவை எப்படி பார்க்கல? எப்படி பார்க்கல? சத்தமா சொல்லுங்க. யாரா பார்த்தாங்க? ஐயா, தேவகுமாரனை அவங்க மனுஷனா கூட பார்க்கல. மேசியாவை ஒரு மனுஷனா கூட பார்க்கல. ஒரு மனுஷனா கூட மதிக்கல. உன்னதமான தேவகுமாரனுக்கு இந்த உலகம் பார்த்த பார்வை இல்லைனா கொடுத்த மதிப்பு என்ன தெரியுமா? இவர் ஒரு புழு. சரி பிரதர், புழுனா கொஞ்சம் நல்ல புழுவா இருக்குமா? இந்த புழுவை கிரீக்ல எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? செத்து போன பிணத்துல இல்லைன்னா செத்து போன மிருகத்துல, எலியோ ஏதோ ஒரு மிருகம் அது அழுகி அந்த அழுகுலதுல இருந்து ஒரு புழு வரும் பாருங்க. ஆமென். அந்த புழுவாய் இயேசுவை பார்த்தார்கள். ஒரு 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 ஒன்று அழுகி போய் அந்த அழுகில துர்நாற்றத்தின் மத்தியில ஒரு மாதிரி அழுகி பார்க்க கூட முடியாத அளவுக்கு அந்த 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 ஒரு புழு வரும் பாருங்க. அப்படி இயேசுவை பார்த்தார்கள். அவர் 2 கல்லர்கள் மத்தியில் அறையப்பட்ட காரியம், அவர் கல்லனாய் மாத்திரமல்ல, அக்கிரமக்காராய் மாத்திரமல்ல. அவர் அக்கிரமக்காரன் என்றால் எப்படி தெரியுமா? ஒரு செத்த அழுகின ஒரு மிருகத்துல இல்லனா ஒரு பிணத்துல இருக்கிற ஒரு புழுவை போல. எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசு அவமதிக்கப்படணுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் அவமதிக்க கூடாதோ அவ்வளவாய் அவ்வளவாய் அவர் அவமதிக்கப்பட்டார். இன்னைக்கு நடந்தது அதுதான். இன்னைக்கு நடந்தது அதுதான். அவர் புழுவாய் மாறினார். அவரை பார்க்கிறவங்க எல்லாம் புழுவா பார்க்கிறான். அதனாலதான் நல்ல தலையை துலுக்கிட்டு காரி துப்பி உதட்ட பிதுக்கி பரியாசம் பண்றான். வர்றவெல்லாம் பரியாசம் பண்றான், போறவெல்லாம் பரியாசம் பண்றான். சில இடங்கள்ல நீங்க போகும்போது ஸ்மெல் அடிச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க உதட்ட பிதுக்குவீங்க. உடனே தலையை மூஞ்ச என்ன செய்வீங்க? திருப்புவீங்க, தலையை அசைப்பீங்க. காரி என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல? உண்மையா இல்லையா? ஏப்பா அந்த அளவுக்கு அவர் மோசமா போனார். அவர் இந்த உலகத்துல எந்த மனுஷனும் எடுக்கக்கூடாத ஸ்தானத்தை அவர் எடுத்தார். ஐயா, சாதாரண ஒரு மனுஷனை புழுவா பார்க்கறது முக்கியம் இல்லை. அவர் பரலோகத்தின் ஆண்டவர், உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் உருவாக்கினவர். அவர் ஒரு புழுவா எண்ணப்பட்டார், அக்கிரமக்காரா எண்ணப்பட்டார். இப்படி பார்த்துதான் அவரை தூஷிக்கவும் இகழவும் அவர் காரி துப்பவும் உதட்ட பிதுக்கவும் பார்க்கிறவங்க எல்லாரும் அவரை ஒரு அசுத்தமானவரா, ஒரு பிணத்துல இருக்கிற புழுவா பார்க்கிறான். ஏன் தெரியுமா? ஏன் அவர் 2 கல்லர்கள் மத்தியில ஒரு புழுவாய் மாறினார்? வாசிங்க. யோபு 25:6. யோபு 25:6. புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம். யோபு சொல்றான், இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷனும் எப்படி இருக்கிறான் தெரியுமா? ஒரு புழுவை போல இருக்கிறான், ஒரு பூச்சிய போல இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷர்கள் எம்மாத்திரம். வேதம் மனுஷனை ஒரு புழுவா சொல்லுது. யோபு ஒரு காரியத்தை கற்றுக்கொள்றான், இந்த உலகத்துல இருந்த எல்லாருமே புழு.
எப்ப மனிதன் தேவனை விட்டு விலகினானோ, எப்பொழுது மனிதன் ஏதேன் தோட்டத்தை விட்டு பிரிந்தானோ, எப்பொழுது மனிதன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தானோ, அந்த நாளிலிருந்து மனிதன் புழுவாய் மாறி போனான், பூச்சியாய் மாறி போனான். மறுபடியும் பாவம் செய்ய செய்ய செய்ய, அக்கிரமம் செய்ய செய்ய, வேதம் சொல்லுகிறது உலகம் முழுவதும் பாவத்தினால் நிறைந்தது. இப்ப அத்தனை மனிதனும் புழுவாய் மாறி போனான். இந்த புழு என்கிற வார்த்தைக்கு அங்க சொல்லப்பட்ட அதே அர்த்தம் தான், புழுக்கும் அதே அர்த்தம் தான், பூச்சிக்கும் அர்த்தம் தான். ஒவ்வொரு மனிதனும் அழுகி போன உடல்ல இருக்கிற புழுவாக மாறி போனான். ஆமென், ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோபு 4:19. யோபு 4:19. புழுதியில் அஸ்திபாரம் புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டு பூச்சி போல் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது இந்த மனுஷன் எப்படின்னா, இந்த அரிப்பூச்சி எத்தனை கேள்விப்பட்டிருக்கீங்க? சின்ன பூச்சா இருக்கும், பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும், ஆனா குட்டியோண்டா இருக்கும். அது லைட்டா தட்டினாலே முடிஞ்சிடும் சீனு. ஒரு அற்பமான பூச்சி. அந்த பூச்சியால அரிக்கப்படுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்குமா? அந்த பூச்சியால, அந்த பூச்சி கூட நம்மள சாப்பிட்டோம். அந்த பூச்சி சாப்பிடுகிற, அந்த பூச்சி அரிக்கிற அளவுக்கு அந்த பூச்சை விட மோசமான ஆளா மனுஷன் இருக்கான். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, புழுதியை போல, மண் வீட்டை போல, ஒரு டஸ்ட போல, தூசிய போல மனுஷன் நிலைமை அப்படிதான் மாறி இருந்துச்சு. புழுவாய் மாறி இருந்துச்சு. அந்த புழுவும் ரொம்ப மோசமான நிலைமையில கடந்துச்சு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய இடத்தை அவர் எடுத்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்முடைய இடத்தை அவர் எடுத்தார். அப்ப நம்முடைய பிளேஸ் என்ன? நம்ம பிளேஸ் என்ன? கேட்கல. நம்ம பிளேஸ் என்ன? எப்படிப்பட்ட பிளேஸா இருந்துச்சு? புழு. என்ன புழு? அழுகி போன மாம்சத்துல இருக்கிற புழு. இன்னொன்னு என்னன்னா, அந்த புழு எங்கேதான் வாழுமா? அந்த அழுகி போன வீட்டுக்குள்ளே தான் வாழுமா. அங்கேயே கூட்ட கட்டி, அங்கேயே குடும்பம் நடத்தி, அங்கேயே பிள்ளைகள் வச்சு, அங்கேயே வாழ்ந்து, அங்கேயே மறிக்கும். அந்த புழுதான் அந்த பூச்சிங்கிற வார்த்தை. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒப்பதா இருந்தோம். தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, நான் எப்படிப்பட்ட பூச்சி? நான் தெள்ளு பூச்சை போல இருக்கிறேன். மனிதனுடைய நிலைமை புழுவை போலவும் பூச்சியை போலவும் அற்பமா எண்ணப்பட்டதா இருந்தது. அந்த இடத்தை அவர் எடுத்து அவருடைய இடத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் அந்த 2 கல்லர்கள் மத்தியில அவர் ஒரு புழுவாய் தொங்கினார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக பட்ட பாடுகள் லேஸ் இல்ல. நாம புழுவா இருந்தோம், நம்முடைய இடத்தை அவர் என்ன செஞ்சாரா? எடுத்தார். எடுத்துட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஏசாயாவின் புஸ்தகம், இன்னொரு வாசிருங்க, ஏசாயா 14:11 வாசிருங்களேன். ரொம்ப அழகான ஒரு வசனம். ஏசாயா 14:11. இன்னைக்கு அநேகர் மனிதர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை வாசிங்க. உங்கள் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. உங்க வாழ்க்கை முழுவதும் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் இருக்கு. என் வாழ்க்கையில எல்லாம் அழுகி போச்சு பிரதர், என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு பிரதர், என் வாழ்க்கை பூச்சியை போல அற்பமாக பார்க்கப்படுகிறேன், மனிதர்களால் அற்பமாய் பார்க்கப்படுகிறேன், குடும்பத்தால் அற்பமாய் பார்க்கப்படுகிறேன், பெத்த பிள்ளைகளால் அற்பமாய் பார்க்கப்படுகிறேன், பெற்ற தகப்பன் தாயால் அற்பமாய் பார்க்கப்படுகிறேன், கூட வேலை செய்கிறவர்களால நான் அற்பமாய் பார்க்கப்படுகிறேன். எல்லாரும் ஒரு புழுவை போல பார்க்கிறாங்க. இந்த உலகத்துக்கு நான் தேவையில்லைன்னு பார்க்கறாங்க. அழுகி போன மாம்சமா என்ன பார்க்கறாங்க பிரதர். என்ன பார்த்தாலே தலையை துலுக்குறாங்க, என்ன பார்த்தாலே பரியாசம் பண்றாங்க, என்ன பார்த்தாலே நிந்திக்கிறாங்க. ஒரு காலத்துல நம்மளை பத்தி பேசணும்னா கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல.
ஆனா இன்னைக்கு அநேகர் நம்மளை எப்படி பேசுறாங்க? ஈஸியா, அற்பமா, ஒரு புழுவை போல. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றதுதான், உன் வாழ்க்கை எப்படிதான் இருக்கும் சொல்லுங்க? புழுவை போலதான் இருக்கும். உன் வாழ்க்கை ஒரு பூச்சியை போலதான் இருக்கும். அதுதான் உன் படுக்கை, அதுதான் உன் போர்வை. நீ அதிலே தான் வாழணும், அதில் தான் நீ மூடிக்கணும், அதுக்குள்ளதான் இருக்கணும். அதை விட்டு உன்னால வெளியே வர முடியாது. அற்பமான வாழ்க்கையை விட்டு வெளியே வர முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு மனிதர்களாகி நம்மை பார்த்து, உங்களை பார்த்து ஒருவன் சொல்லி கொண்டிருப்பான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அந்த இடத்தை அவர் எடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அற்பமானவர்கள் அல்ல, நீங்க புழு இல்ல, நீங்க பூச்சி இல்ல. உங்க இடத்த அவர் எடுத்துட்டு அவருடைய இடத்த உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. உலகம் உங்களை அற்பமாய் பார்த்தாலும் உங்களை நீங்கள் அற்பமாய் பார்க்காதிருங்கள். உலகம் உங்களை தேவையில்லாதவர்களை பார்த்தாலும் நீங்கள் உங்களை தேவையில்லாதவர்களை பார்க்காதிருங்கள். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம், உலகம் உங்களை பார்த்து புழுக்கெல்லாம் படுக்கன்னு சொல்லுது, ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்றாரு. 41ஆம் அதிகாரம் 13 வரைக்கும் 13 வசனத்தை முதல்ல வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற நான், கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எப்பா இந்த புழுவை போல உன்னை பார்க்கறாங்களா? புழுதான் உன் படுக்கன்னு சொல்றாங்களா? பூச்சிதான் உன் போர்வன்னு சொல்றாங்களா? உன்னை அற்பமாய் பார்க்கறாங்களா? யாக்கோபே, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், நீ பயப்படாதே. உன் வலது கையை பிடிச்சிட்டு சொல்றேன், நீ பயப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன். பக்கத்தை சொல்லுங்க, நான் உனக்கு. அடுத்த வார்த்தை, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய யார் சொல்றா? சத்தமா யார் சொல்றா? மீட்பர் சொல்றார். எந்த மீட்பர் சொல்றார்? மீட்பர்னா யாரு? கேட்கல சத்தமா? அந்த இயேசு கிறிஸ்துவாகிய மீட்பர் சொல்றார், நீ இனி பூச்சி அல்ல, நீ இனி புழு அல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏன்னா உன் பூச்சி இருந்த இடத்தை, புழுக்களின் இடத்தை நான் எடுத்துட்டேன். அந்த புழு ஏன் படுக்கையா மாறுச்சு, அந்த பூச்சி ஏன் போர்வையா மாறுச்சு, அதை எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். மீட்பராகிய நான் எடுத்துட்டேன். அதனால இனி என்ன செய்யாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இனி புழு அல்ல. வாசிங்க பார்க்கலாம். 15ஆம் வசனம், இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான நீ யார் இல்ல, நீங்க யாரு கிடையாது. நீங்க யாரு இல்ல. சத்தமா யாரு இல்ல. எனக்கு கேட்கல, நீங்க யாரு இல்ல. எல்லாரும் சத்தமா சொல்லணும், நீங்க யாரு இல்ல. இன்னும் சத்தமா, நீங்க யாரு இல்ல. இன்னும் நிறைய பேருடைய வாயிலிருந்து வார்த்தை வரவே இல்லை. எல்லாரும் பைபிளை மூடிட்டு கூட சொல்லுங்க, நான் புழு அல்ல. ஹல்லேலூயா. இல்ல இந்த பக்கம் சவுண்டே வர மாட்டேங்குது. சத்தமா சொல்லுங்க, நான் புழு அல்ல, நான் பூச்சி அல்ல, நான் புதிதும் கூர்மையுமான தேவனுடைய ஆயுதமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் புழு இல்லையா, நான் தேவனுடைய ஆயுதம். வசனம் சொல்லுது, அவர் உன்னை எந்திரமாய் மாற்றுவார். எப்படிப்பட்ட எந்திரம்னா, அடுத்தது வாசிங்க. நீ மலைகளை மிதித்து, எதை மிதித்து? மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு உப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி இதை விசுவாசிக்கிறவங்க, புழுவாயிருந்த என்ன ஆயுதமாய் மாற்றி மலைகளை உடைக்கிற எந்திரமாய், குன்றுகளை தகர்க்கிற எந்திரமாய் அவர் என்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென்.
இப்ப சொல்லுங்க, ஏன் 2 கல்லர்கள் மத்தியில அவர் அறையப்படணும்? புழுவாய் மாற. ஏன் புழுவா மாறணும்? ஏன் புழுங்கிற இடத்த அவர் எடுத்துக்கொள்ள. எதுக்காக எடுத்துக்கொண்டார்? என்னை எந்திரமா மாற்ற, மலைகளை உடைக்க, பர்வதங்களை பெயர்க்கிறவனா என்னை மாற்றும்படி. இதுதான் சிலுவையில் நடந்துச்சு. நிறைய நேரத்தில் நம்மளை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒரு சொல்லுங்க, நான் ஒரு கேட்குறேன். நீங்க புழுவா? நீங்க தவறே பண்ணினாலும் உங்களை ஒரு நாள் என்ன சொல்லக்கூடாது. ஏன்? நீங்க புழுன்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் யார புழுவா மாத்துறீங்க? ஐயா, புழுவா இருந்த உங்களை தான் கர்த்தர் மாற்றி, அற்பமா இருந்த உங்களை தான் கர்த்தர் மாற்றி, அசிங்கமா யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத பார்க்க அருவருப்பா இருந்த நம்மளை தான் அந்த அழுகின இடத்திலிருந்து வெளியே எடுத்து அவருடைய ஆயுதமா கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீதிமான்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். மறுபடியும் முதல்ல இருந்து நான் யாரு? எப்ப ஆண்டவருக்கு வந்தாலும் அவர் முன்னாடி முழங்கால் போட்டாலும், ஆண்டவரே நான் புழு வந்திருக்கிறேன், நீ யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா. ஆண்டவரே நான் பூச்சி வந்திருக்கேன். அப்படியா? இங்க பூச்சியை காணோம். தேவன் உங்களை புழுவாவும் பார்க்கல, அவருடைய பிள்ளையா பார்க்கிறாரு. சத்தமாவேன்னு சொல்லுங்க. மனுஷன் உங்களை அற்பமா எண்ணுகிறாங்கிறதுக்காக நீங்க புழுவாயிர முடியாது. மனுஷன் உங்களை நீ தேவையில்லை, நீ பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றதுக்காக நீ பூச்சியா மாறிட முடியாது. இந்த பூச்சியாய் பார்க்கப்படுகிற நம்மளதான் அவங்க முன்னாடி புதிதும் கூர்மையான எந்திரமா என்ன செய்யறார்? மாற்றுகிறார். மாற்றுகிறதுக்காக கல்லர்கள் நடுவுல அறையப்பட்டிருக்கிறார். மறுபடியும் ஆண்டட்ட போய் நிட்டு, நான் புழு ஆண்டவரே, நான் பூச்சி ஆண்டவரே, நான் ஒண்ணுமில்லாத ஆண்டவரே, நான் பயம் இல்லாத ஆண்டவரே, நான் அப்படி ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே, அதெல்லாம் விட்டுருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. நிறைய பேருக்கு என்ன என்னன்னா, நான் புழுன்னு சொன்னா ஆண்டு என்ன இறங்கிடுவாரு? மனம் இறங்கிடுவார். மனமெல்லாம் இறங்க மாட்டாரு, 2 பட்டார்னு போட தான் செய்வார். உங்க புள்ள உங்ககிட்ட வந்துட்டு, அப்பா நான் புழுப்பா, ஒரு 10 ரூபா தரியாப்பா கேட்ட, நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ புழு தானே, யார்கிட்ட போய் கேட்டுக்க. சொல்லுங்க. இந்த சின்ன பிள்ளைங்களை சில திட்டும் போது, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் திட்டிருப்பாங்க. நான் என்ன திட்டுவாங்க? உன்னை பிள்ளை கேட்கும், என்ன பெத்த நீங்களும். கரெக்டா? ஆண்டவர் நாய் அல்ல, புழு அல்ல, அவர் மீட்பர். எல்லாம் இலைமை நிக்கலாமா? அந்த மீட்பர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை புழுவா மாத்த அவர் கல்லர்கள் மத்தியில் அறையப்பட்டார். அவரை பார்க்கிறவர்கள் எல்லாரும் அற்பமாய் பார்த்தார்கள். நீங்க அற்பமாய் பார்க்க கூடாது என்பதற்காய், நீங்க மற்றவர்கள் அசிங்கமாய் பார்க்க கூடாது என்பதற்காய், மற்றவர்கள் முன்னாடி எந்திரமாய் நிற்கும்படியாய், நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு முன்பாக உன்னதமான ஆயுதமாய் நிற்கும்படியாய் அவர் உங்களை என்னை மாற்றி இருக்கிறார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நன்றி அப்பா. எவ்வளவு நன்றி சொல்ல முடியுமா சொல்லுங்க, நன்றி. ஏன்னா அவர் எனக்காக எடுக்கக்கூடாத எல்லாத்தையும் எடுத்திருக்கிறார். எடுக்கக்கூடாத எல்லாவற்றையும் எடுத்திருக்கிறார். ஓ ஷக்கட்டல ரமலபா. எந்த நிலைமைக்கு உங்களை மீட்பதற்கு அவர் எந்த நிலைக்கு போகணும்னாலும் அவர் போக ரெடியா இருக்கிறாரியா? அவர் போக ரெடியா இருக்கிறார். தேவ பிள்ளையே, அவர் உன்னை அவ்வளவாய் நேசிக்கிறார். 2 கல்லர்கள் மத்தியிலே அறையப்பட்ட அனுபவம், அவர் என் மேல வச்ச பாசம், அவர் என் மேல வச்ச அன்பு. இந்த உலகம் வேணா உன்னை வெறுக்கலாம், இந்த உலகம் ஒன்ன வேணா உனக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம். நீ அவருக்கு தேவன் என்பதற்காக, நீ அவருக்கு வேணும் என்பதற்காக அவர் எந்த இடத்துக்கும் போக தயாரா இருந்தார்.
அவர் கல்லறு மத்தியிலாக பறையப்படுவதற்கு அவர் தயாராயிருந்தார். பிதா தன்னுடைய இடத்தை விட்டு கொடுப்பதற்கு அவர் தயாராயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபே, சிறு பூச்சியை நீ பயப்படாதே, உன் மீட்பர் உன்னை மீட்டு எடுத்திருக்கிறார். இனி நீ பூச்சி அல்ல. ஹல்லேலூயா. ஷகரதலர பாபா பாபா. கல்லர் மத்தியில் ஒரு கல்லன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். கல்லர் மத்தியில் ஒரு குற்றமற்ற கிறிஸ்தேசு எத்தனை பேர் அவர் எனக்காக கல்லனை போல் மானார் விசுவாசிக்கிறீங்க? முடிந்த முழங்கால் படிட்டு பாட போறோம். முடிந்தவங்க முழங்கால் படிடுங்க பார்க்கலாம். அவர் எனக்காக புழுவானதை கொஞ்சம் யோசித்து பாருங்க பிரதர். அவர் எனக்காக அந்த கேடு அடைந்த நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்காக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவர் நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நான் உம்மோடு இணைந்து கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன். அந்த கும்மோடு கூட அந்த கல்லர்கள் அறையப்பட்டது போல இன்னைக்கு நான் என்ன அறைய ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நானும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் அறைய ஒப்பு கொடுக்கிறேன். அவர் புழுவாய் மாறினார். ஆனா இன்னைக்கு நம்ம அநேக அதை உணராம, அதை அறிந்து கொள்ளாம எத்தனை பாவங்கள், எத்தனை தவறுகள் மீண்டும் 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 அந்த புழுவை நசுக்கிறது மாதிரி நம்முடைய கால்களாலேயே நசுக்கிறோமே, நம்முடைய கால்களாலேயே கிருபையை நசுக்கிறோமே. சொல்லுங்க, நான் உங்களை நசுக்க மாட்டேன்பா. ஆண்டவரே, உங்க அன்பு என் மேல எவ்வளவு பெரியது. நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஷகரதல பாபா. தேங்க்யூ ஜீசஸ். கண்ணத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். இளவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறான். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறான். ஏறுகிறான். தள்ளாடே தவழ்ந்து கழை போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேச கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். கல்லர் நாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசிக்குவா ஒரு செடுக்கே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசிக்குவா ஒரு செடுக்கே. ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து கழை போடே என் இயேசு குருசை சுமந்தே
நேச கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றேன். நின்றார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் அவர் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, என்னை உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறேன். இந்த பாடுகளுக்கு எனக்காக தான் இந்த பாடுகள் சொல்லி நான் என்னை ஏற்றுக்கிறேன்ப்பா. இது என்னுடைய பாடுகள், நான் ஏற்றுக்கொள்றேன். நிறைய நேரங்கள்ல அவர் பட்ட பாடுகள் எனக்காக தான் பட்டாருன்னு தெரியாம போயிருதுல, அந்த உணர்வு இல்லாம போயிருதுல. அவர் கன்னத்தில் அடிக்கப்பட்டது, காரி துப்பப்பட்டது ஒரு அற்பமா தெரியுதா? அவர் சிலுவையில் அறையப்பட்டது அற்பமா தெரியுதா? அற்பமா தெரியுதா? அவர் கல்லறு மத்தியில் ஒரு புழுவாக நின்றது நம்முடைய கண்களுக்கு அற்பமாயிற்றோ? தேவ பிள்ளைய உனக்கு அற்பமாயிற்றோ? சில பாவங்களை விட முடியல, சில பாவத்தை விட்டு வெளியே வர முடியல, ஆண்டவருக்கு உண்மையா ஓட முடியல, தேவனை நேசிக்க முடியல, ஆண்டவரை விட்டு வெகு தூரம் நிக்கிறோம். ஒரு கல்லனை போல இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்போமா? ஒரு கொள்ளைக்காரனை போல, கலகக்காரனை போல இன்னும் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேனா? ஏன் இன்னும் எனக்கு அந்த உணர்வு இல்லை? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், உனக்காகத்தான நான் அந்த கல்லர்கள் மத்தியில நின்னு, உனக்காக தான நான் கண்ணீர் வடிச்சேன், உனக்காக தான ரத்தம் சிந்தினேன். ஏன் என்னை நினைக்கவில்லை? என் பாடுகளை விட இந்த உலக பாவம் உனக்கு இன்பமா தெரியுதா? இந்த உலகம் உனக்கு இன்பமா தெரியுதா? கர்த்தருடைய அன்பு உனக்கு தெரியவில்லையா? பார்க்கிறவர்கள் எல்லாரும் தலையை குலுக்கத்தக்க, உதட்டை பிதுக்கத்தக்க என் முகத்தை அலங்கோலமாக்கினேன், உனக்காக அலங்கோலமாக்கினேன். ஆனா நீ என் முன்னாடி வரும்போதெல்லாம் உன் முகத்தை என்னால் பார்க்க முடியாத அளவுக்கு பாவங்கள் நிறைந்திருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை மன்னியும். தேவ பிள்ளையே, இந்த நேரத்தில் உன ஒப்புக்கொடு. ஆண்டவரை பாதத்தில் அர்ப்பணி. உம்மை விட்டு பிரிந்தது போதும். அந்த ஆணி பாய்ந்த கரத்தை விட்டு பிரிந்தது போதும். அந்த கரங்களை விட்டு விலகி நின்னது போதும். அவர் 2 கரங்களை விரித்து, ஆணி பாய்ந்த கரங்களை விரித்து அவர் உன்னை அழைக்கிறார். அவர் மார்போடு இணைந்து கொள்ள அவர் அழைக்கிறார். அவர் தோள் மீது சேர்ந்து கொள்ள உன்னை அழைக்கிறார். அப்பா, நான் வருகிறேன், நான் வருகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? 2 கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி. கன்னத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளைய போல வாங்கி நின்றாரியா? மறுபடியும் மறுபடியும் ஏன் அவர் கன்னத்தில் அடிக்கிற? மறுபடியும் மறுபடியும் கன்னத்தில் அடித்துக் கொண்டிருக்கிறாய். வேதம் சொல்லுகிறது, நீ அவரை நேசிக்கவில்லை என்றால், பாவத்துக்கு பின்னாடி போவாய் என்றால், அவரை உன் காலின் கீழே மிதிக்கிறாய், அவரை மறுபடியும் சிலுவையில் அறைகிறாய். எந்த அளவுக்கு தெரியுமா? முன்பதாக அவர் அறையப்பட்டதை விட இன்னும் 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 அதிகமாய் அதிகமாய். இன்னைக்கு உனக்கு ஒரு அழைப்பு வருகிறது. இன்னைக்கு உனக்கு ஒரு அழைப்பு வருகிறது. கர்த்தரத்தில் உன்னை ஒப்புக்கொடு. தேவ பிள்ளை ஒப்புக்கொடு. இந்த நாளை நீ கடந்து போவாயானால், இந்த நாளையும் ஏதோ ஒரு நாள் போல எண்ணி கடந்து போவாயானால், நாம் அவ்வளவு ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாய் இருப்போம். கண்களை மூடி, கன்னத்தில் அவன்
ஓங்கி அடிக்க. Thank you Jesus. கண்ணத்திலவன் அப்பா ஓங்கிய அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி அதை உங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்தி பாருங்க. கண்ணத்திலவன் ஒருத்தன் கன்னத்துல அடிக்கிறான். ஓங்கிய அறைய ஓ! பிள்ளை போல் ஏங்கி நின்றான் அந்த பிலாத்தும் எல்லாரும் கையை கழுவிட்டாங்கய்யா. யாராலையும் இயேசுவை மீட்க முடியல. ஏன் தெரியுமா? உன்னை மீட்பதற்காக. அந்த பிலாத்தும் ஆண்டவரை அனுப்புவி மிஞ்சும் பலத்தாடுத்தே அப்பா நெஞ்சை பிளந்தான் கொடுமை மிஞ்சும் பலத்தாடுத்தே நெஞ்சை பிளந்தான் ஜீசஸ். இரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே இரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை. இந்த பாடுகள் இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டா. இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் உனக்காகதாம்மா அண்ணே, உனக்காகதான். அக்கா உங்களுக்காகதான். ஐயா நேசிக்கின்றாயோ உங்களுக்காகத்தான். ஏசுநாதரை நேசித்து வா குருசெடுத்தே நேசிக்கின்றாயோ. ஏசுநாதரை நேசித்து வா குருசெடுத்தே ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து களைப்போடு களைப்போடு என் இயேசு குருசை சுமந்தே ஜீசஸ் என் நேச கொல்கதாமலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? அந்த ரெண்டு கள்ளர்கள் மத்தியில நின்று அவர் உன்னை அழைக்கிறார். அவரை நேசிக்கிறாயா? அவரை நேசிக்கிறியா? உன் நேசம் எவ்வளவு இருக்கு? அந்த அப்பா முகத்தை கொஞ்சம் பாரு அம்மா. ஐயா, அந்த அப்பா முகத்தை கொஞ்சம் பாரு. தாங்க முடியாத வேதனையா. அவரால் நிமிந்து கூட பார்க்க முடியாது. அவ்வளவு அந்த கேடு, அவ்வளவு அந்த கேடு உனக்காக எனக்காக. அவர் கையில ஒப்பு கொடுத்துரு. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீங்க எங்களுக்காக பட்ட பாடு ஒவ்வொன்றையும் பார்த்தா எங்க மேல எவ்வளவு கிருபை ஆண்டவரே. ஏன் எங்களுக்கு இவ்வளவு அன்பு? ஏன் என் மேல இவ்வளவு அன்பு? அதை எங்களால புரிந்து கொள்ளவே முடியலப்பா. ஆனா அந்த அன்புக்கு ஈடா நாங்க எண்ணத்தை கொடுப்போம் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல எங்களை உங்களோட இணைத்து கொள்ளுகிறோம். அந்த சிலுவையோடு எங்களை இணைத்து கொள்றோம்ப்பா. நீங்க விரும்புகிற வாழ்க்கையை நாங்க வாழ்வோம் ஆண்டவரே. திரும்ப ஒரு முறை உங்களை கன்னத்தில் அடிக்க மாட்டோம். திரும்ப உங்களை சிலுவையில் அறைய மாட்டோம். மறுபடியும் அந்த கல்லர்கள் மத்தியில் உங்களை அரைஞ்சிட மாட்டோம் ஆண்டவரே. நீங்க விரும்புகிற அந்த வாழ்க்கைய நாங்க வாழ்வோம்ப்பா, வாழ்வோம்.
குடும்பமா, கணவன் மனைவியா, பிள்ளைகளா, சபையா, ஊழியர்களா, எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.